எல்பிஜி வாடிக்கையாளர்கள் இகேஒய்சியை அப்டேட் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் விதித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேஒய்சியை அப்டேட் செய்யாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் தங்களது இகேஒய்சியை ஆன்லைன் முறையிலோ அல்லது நேரிலோ அப்டேட் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ரீஃபில் பெற்றும் இகேஒய்சி செய்யாமல் உள்ள வாடிக்கையாளர்களை கேஸ் ஏஜென்சி விநியோகஸ்தர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இகேஒய்சி செய்ய அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இகேஒய்சி நிலுவையில் உள்ள பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு இகேஒய்சி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இகேஒய்சி நிறைவு செய்யப்படாவிட்டால் அடுத்தடுத்த சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே எல்பிஜி வாடிக்கையாளர்கள் இகேஒய்சியை நிறைவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்றோடு இந்த கெடு முடிவதால் வாய்ப்பை வாடிக்கையாளர்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொண்டு இகேஒய்சியை கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. எல்பிஜி வாடிக்கையாளர்கள் இகேஒய்சியை அப்டேட் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் விதித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேஒய்சியை அப்டேட் செய்யாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் தங்களது இகேஒய்சியை ஆன்லைன் முறையிலோ அல்லது நேரிலோ அப்டேட் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ரீஃபில் பெற்றும் இகேஒய்சி செய்யாமல் உள்ள வாடிக்கையாளர்களை கேஸ் ஏஜென்சி விநியோகஸ்தர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இகேஒய்சி செய்ய அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இகேஒய்சி நிலுவையில் உள்ள பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு இகேஒய்சி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இகேஒய்சி நிறைவு செய்யப்படாவிட்டால் அடுத்தடுத்த சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே எல்பிஜி வாடிக்கையாளர்கள் இகேஒய்சியை நிறைவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்றோடு இந்த கெடு முடிவதால் வாய்ப்பை வாடிக்கையாளர்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொண்டு இகேஒய்சியை கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன.